ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, முதியவர்களுக்கு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பொதுமக்களுடைய நன்மைக்காக ஏகப்பட்ட அறிவிப்புகளை சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு வராங்க. இதில் ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஒரு புதிய அப்டேட் தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேஷன் கடையில் அந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்குறாங்க. இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெற்று வராங்க. மூத்த குடிமக்கள் பல்வேறு சமயங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுறாங்க. அவர்கள் உடல்நலக் குறைவு இல்லைனா நடக்க முடியாமல் இருக்கிற சூழல், அது போன்ற சூழலால் மற்றவர்களை ரேஷன் கடையில் பொருள் வாங்க அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் நிறைய நபர்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் வரணும். சில கார்டில் அந்த முதியோர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் அந்த கார்டில் இருக்கவங்க அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருந்தாங்க. உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று அதை பூர்த்தி செய்து அது ஒரு ரேஷன் கார்டில் கொடுத்து அது அந்த அங்கீகார சான்றில் உங்களுக்கு பதிலாக முதியோர்களுக்கு பதிலாக யார் ரேஷன் பொருளை வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் கையெழுத்து போட்டு அங்கீகார சான்று நீங்கள் ரேஷன் கார்டில் ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பதிலாக நீங்கள் யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்களே ரேஷன் கார்டில் பொருள் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சலுகைகளை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த நடைமுறையில் இருக்குது. இதில் இந்த அங்கீகார சான்றில் கையெழுத்து அதிகாரிகள் கையெழுத்து ஒப்புதல் வாங்கணும். அதில் நிறைய இழுபறிகள், முதியோர்கள் அலைக்கழிக்கப்படுவது போன்ற நிறைய விஷயங்கள் தொந்தரவுகள் அவர்கள் இருந்ததால் தற்போது புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த முதியோர்களுக்கு பதிலாக நீங்கள் நீங்கள் வயசானவங்க அப்படின்னா உங்களால் ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்க முடியலன்னா உங்களுக்காக யார் வாங்குறாங்க, உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் பேரப்பிள்ளைகளோ மகன்களோ யார் வாங்குறாங்களோ அவங்க மூலியமாக நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா www.tnpds.government.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஏற்கனவே அங்கீகார சான்று நீங்கள் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. அது அந்த தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அந்த வட்ட வழங்கல் அதிகாரியை பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அது உங்களுக்கு அலைச்சலாக இருக்கிறதால இப்போ ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த tnpds.government.in வெப்சைட்டில் இந்த வசதியை தற்போது புதுசாக துவங்கியிருக்காங்க. இணையதள விண்ணப்பத்தில் மூத்த குடிமக்கள் தங்களின் சார்பில் அனுப்பும் நபரின் பெயர், உறவு முறை உள்ளிட்ட விவரங்களும் ஆதார் எண்ணையும் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சரிபார்த்து அதிகாரிகள் உடனுக்குடன் ஒப்புதல் வழங்குவாங்க. இதில் நேரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கணினியில் பதிவாகும் என்பதால் குறித்த நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒப்புதலும் வழங்கப்படும். அதற்கு பிறகு உங்களுக்கு பதிலாக நீங்கள் யார் குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு ரேஷன் கடையில் அந்த பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அந்த புதிய நடைமுறை. இதை முதியோர்கள் பயன்படுத்திங்க. நன்றி.